தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொருவரின் காலிலும் விழுந்து கெஞ்சி மன்றாடும் நெட்டன்யாஹூ. நெட்டன்யாஹுவை சந்திக்க மறுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமை ரப்பீக்களும் நெட்டன்யாஹுவை கைவிட்ட லிகுட் கட்சியின் மிக முக்கியமான புள்ளியும். கொல்லப்பட்ட பலஸ்தீனிய தளபதிகளும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களையும் போர் வாகனங்களையும் கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகளும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு. யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஈரானின் உறுதியான நிலைப்பாடும். ஈரான் எதிர்வினை ஆற்றுவதில் மிகவும் மெதுவாகவே இருக்கின்றது. எங்களுக்கு மிக விரைவில் உறுதியான பதில் ஒன்று கிடைக்கப் பெற வேண்டும். மேலும் ஈரானுக்கான நேரம் முடிந்து கொண்டே செல்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாகவும் அமெரிக்காவின் புதிய முன்மொழிவு தொடர்பாகவும் ஈரானினுடைய உச்ச தலைவர் மிரட்டலான பதில்களை வழங்கியதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஈரானினுடைய உச்ச தலைவரின் அதிரடியான பதில்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளும் பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே போன்று ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை என்றும் அவர்கள் ஒரு பொழுதும் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்க மாட்டார்கள் என்றும் இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறப்போகின்றது என்றும் இதனால் நாங்கள் அவசரமாக ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் அமெரிக்க அதிகாரிகளிடம் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு நேற்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானினுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் முகமாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றோம். யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்வதற்காக நாங்கள் பல தியாகங்களை மேற்கொண்டுள்ளோம். யுரேனியம் செறிவூட்டலையும் அதனுடைய திறன்களையும் பலப்படுத்துவதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம். எங்களுடைய இந்த முயற்சிகள் அனைத்தையும் எங்களுக்கு வீணடித்து விட முடியாது. எனவே ஈரானுக்கு யுரேனியம் செறிவூட்டல் இல்லை என்றால் ஒரு ஒப்பந்தம் முடிக்கப்பட மாட்டாது. அதே நேரம் அணு ஆயுதத்தினை பெறக்கூடாது என்கின்ற நிபந்தனையை மாத்திரம் முன்வைத்தால் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எங்களுடைய முடிவுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து யஃபா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். வழமை போன்று குறித்த ட்ரோன் தாக்குதலினால் ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருந்தார்கள். பதுங்கு குழிகளிலேயே இந்த நிலத்திடர்கள் தங்களுடைய இரவையும் கழித்தார்கள். மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஒரு காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். குறித்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் தனியாக இல்லை. நாங்கள் எவ்வளவு விலைகளை செலுத்தினாலும் எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் இறுதி வரை பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக போராடுவோம் என குறித்த காணொலியில் யமன் தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். காசாவிலே 60 நாட்களுக்கு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவு ஒன்றினை அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் முன்வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து குறித்த முன்மொழிவுக்கான பதிலை ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருந்தார்கள். ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவானது நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய முன்மொழிவாக அமைந்திருக்கவில்லை என்றும் இந்த முன்மொழிவிலே நாங்கள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகளை சேர்த்துக் கொண்டால் நிச்சயமாக நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றினை முடிக்க முடியும் என்றும் ஹமாஸினுடைய தலைமைகள் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவுக்கான பதில்களையும் வழங்கியிருந்தார்கள். மேலும் ஹமாஸினுடைய இந்த பதிலை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது யதார்த்தத்திற்கு முரணானது என்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு பொழுதும் ஹமாஸினுடைய பதிலை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தைகளை ஓரம் கட்டிவிட்டு நாங்கள் காசாவிலே அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினரும் தெரிவித்திருந்தார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் சில முக்கியமான விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு நான் காசாவிலே பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகின்றேன். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடூரங்களுக்கான முற்றுப்புள்ளியை வைப்பதற்கே விரும்புகின்றேன். விரைவிலே நான் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தினை அறிவிப்பேன் என 5 நாட்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் காசா விடயத்திலே டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க சார்பு ஊடகங்களும் தொடர்ச்சியான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தன. இவை அனைத்தும் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகங்கள் என்பதனையும் நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன்.
எனவே இப்படியான நிலைமையில் காசாவிலே அவசரமாக ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவானது ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முக்கியமான முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தது. எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் ரஷ்யாவானது ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே குறித்த முன்மொழிவை முன்வைத்திருந்தது. இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவிலேயே ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே குறித்த முன்மொழிவுக்கான வாக்கெடுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த வாக்கெடுப்பின் போது இங்கிலாந்து உட்பட 14 நாடுகள் குறித்த முன்மொழிவுக்கான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இவ்வளவு நாளாக காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளில் இங்கிலாந்து நாடானது அதனுடைய விருப்பத்தினை தெரிவித்திருக்கவில்லை. ஆனால் தற்போது இங்கிலாந்து நாடும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான இந்த முன்மொழிவுக்கான ஆதரவை வழங்கியிருந்தது. இருப்பினும் அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி குறித்த முன்மொழிவை தோல்வியடைய செய்துவிட்டது. கடந்த 2 வருடத்திற்குள்ளே காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் 4 முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த 4 முன்மொழிவுகளையும் அமெரிக்காவே வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி ரத்து செய்திருந்தது. எனவே 5வது தடவையாக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்மொழிவை வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி ரத்து செய்துள்ளது. அத்தோடு வீட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி குறித்த முன்மொழிவை ரத்து செய்த அமெரிக்க தூதர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவிலே இந்த மோதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டில் மிகவும் தெளிவாகவே இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமைகளும் காணப்படுகின்றன. இஸ்ரேல் ஹமாஸை தோற்கடிப்பது மிக முக்கியமானதாகும். இதற்கு பிறகும் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை போன்று இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது. ஹமாஸ் மீண்டும் இஸ்ரேலை அச்சுறுத்தாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையானது ஹமாஸை பயங்கரவாத குழுவாகவும் அறிவிக்க வேண்டும். ஹமாஸுக்கான கண்டனங்களை ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை ஹமாஸுக்கான கண்டனங்களை வெளியிடாமல் இருப்பதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இந்த முன்மொழிவை அமெரிக்கா ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவின் தூதர் இவ்வாறு தெரிவித்தார். யார் உண்மையில் அமைதியை விரும்புகின்றார்கள், புவிசார் அரசியலில் யார் நெருக்கடிகளை தோற்றுவிக்கின்றார்கள் என்பதனை தற்போது ஒட்டுமொத்த உலகமும் சர்வதேசமும் அறிந்து கொள்ளும். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் மிக கொடூரமான துன்பங்களை அனுபவித்து வரக்கூடிய நிலைமையில், உச்சக்கட்ட பட்டினியை அனுபவித்து வரக்கூடிய நிலைமையில் இந்த முன்மொழிவு தோற்கடிக்கப்பட்டிருப்பது மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவே மாறியுள்ளது என ரஷ்யாவினுடைய தூதுவர் தெரிவித்துள்ளார். எனவே காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவை அமெரிக்கா வீட்டோ செய்ததன் மூலமாக சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு அமெரிக்காவின் தலைமையிலே முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒரு முன்மொழிவும் நிச்சயமாக நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய முன்மொழிவாக அமைந்திருக்காது. தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம் என்று அமெரிக்க தரப்பினர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு முன்மொழிவும் ஹமாஸை ஏமாற்றக்கூடிய முன்மொழிவுகளாகவே அமைந்திருக்கும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை போன்று காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவும் விரும்பவில்லை. காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழித்து காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி காசாவை முழுமையாக கைப்பற்றி பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றும் வரை அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்கின்ற உண்மையை தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தின் கொள்கைகளும் செயற்பாடுகளும் அதனுடைய முன்னே நிர்வாகத்தை விட வித்தியாசமானவை அல்ல. ட்ரம்பின் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு சிறந்த செய்தியை வழங்குகின்றது. அரபு மக்களின் செல்வங்களை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த நிர்வாகங்கள் குற்றவியல் எதிரிக்கு எல்லாவிதமான ஆயுதங்களையும் வழங்கி காசாவிலே ஒட்டுமொத்த குற்றச் செயல்களையும் மேற்கொண்டு விட்டு அவற்றை மறைப்பதற்கான அரசியல் மறைப்புகளையும் வழங்குகின்றது. மேலும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் தவறிவிட்டது. அதே நேரம் எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் எப்போதும் உறுதியாகவே இருப்பார்கள். நாங்கள் களத்திலே உறுதியோடு எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வோம் என காசாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமை தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றம் கலைக்கப்பட போவது தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது நெட்டன்யாஹூ தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு தலைவர்களையும் சந்தித்து காலில் விழுந்து கெஞ்சி மன்றாடி வருகின்றார். நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வீடமைப்பு திட்டங்களுக்கான அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். தலைமை ரப்பிக்கல் எனக்கான அனுமதியை
வழங்கினால் நான் என்னுடைய பதவியினை அவசரமாக ராஜினாமா செய்து விடுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நெட்டன்யாகுவின் கூட்டணி கட்சியான ஷாட்ஸ் கட்சியும் நெட்டன்யாகுவின் கூட்டணியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஷாட்ஸ் கட்சியினுடைய தலைமைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிகளோடு விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஹெரெடி யூதர்களை அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் இதற்கான சட்டத்தினை நெட்டன்யாகு முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தலைமை ரப்பிக்கள் தொடர்ச்சியான அழுத்தங்களை நெட்டன்யாகுவுக்கு வழங்கி வருகின்றார்கள். மேலும் நெட்டன்யாகுவின் கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளும் இந்த சட்டத்தினை மீள பெறாவிட்டால் கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறப் போவதாகவும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சியின் மிக முக்கிய புள்ளியாகவும் தலைவராகவும் இருக்கக்கூடிய யூலி எடல்ஸ்டீனை நீக்கிவிட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தலைமை ரப்பிக்களும் ஆர்த்தடாக்ஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நெட்டன்யாகு லிக்குட் கட்சியினுடைய மிக முக்கியமான புள்ளியான வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்பு சபையினுடைய தலைவரான யூலி எடல்ஸ்டீனை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், தற்போதைய பாராளுமன்றத்தினை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், ஹெரெடி யூதர்களை இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய சட்டத்தினை முழுமையாக நீக்கி விடுவதே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் என நெட்டன்யாகு யூலி எடல்ஸ்டீனிடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் யூலி எடல்ஸ்டீன் குறித்த கலந்துரையாடலின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சட்டமானது எங்களுடைய இராணுவத்தின் பலத்தையே அதிகரிக்கும், இராணுவத்தின் சுமையை குறைப்பதற்காகவும் இராணுவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய பற்றாக்குறையையும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையையும் குறைப்பதற்காகவுமே இந்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். காசாவின் களத்திலே எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸுக்கு எதிரான தீர்க்கமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சமயத்திலே இந்த சட்டத்தினை ரத்து செய்வது எங்களுடைய இராணுவத்தினை பலவீனமாக்கிவிடும். மேலும் எங்களுடைய இராணுவ சிப்பாய்களுக்கும் தளபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகவும் மாறிவிடும். 77 வருட வரலாற்றை மாற்றி ஹரெடி யூதர்களையும் நாங்கள் இராணுவத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது இழப்புகளுக்கு மத்தியில் இராணுவத்தில் இவர்களையும் இணைத்துக் கொள்ளாவிட்டால் நாங்கள் காசாவில் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. எனவே ஒரு பொழுதும் நான் இந்த சட்டத்தினை மீள பெறுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதில்லை என யூலி எடல்ஸ்டீன் நெட்டன்யாகுவிடம் தெரிவித்துள்ளார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலைமை ரப்பிக்களை சந்திப்பதற்கு சென்றுள்ளார். குறித்த சட்டத்தினை மீள பெறாமல் ரப்பிக்களை சமாதானப்படுத்தி அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நகர்த்துவதற்காகவே நெட்டன்யாகு தலைமை ரப்பிக்களை சந்திப்பதற்கு சென்றுள்ளார். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 தலைமை ரப்பிக்களும் நெட்டன்யாகுவை சந்திப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். எங்களுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இதற்கு பிறகு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறாது. நெட்டன்யாகு ஹரெடி யூதர்களுக்கு எதிரான இந்த சட்டத்தினை முழுமையாக நீக்கிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் நெட்டன்யாகுவின் கூட்டணியில் இருந்து ஆர்த்தடாக்ஸ் கட்சிகளை முழுமையாக நீக்கி விடுவோம் என அவர்கள் தெளிவான பதில்களை நெட்டன்யாகுவுக்கு வழங்கியுள்ளார்கள். எனவே வருகின்ற ஜூன் 12ஆம் திகதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்திலே நெசட் சபையிலே பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான மசோதா முன்வைக்கப்பட போகின்றது. இந்த மசோதாவை தோற்கடிப்பதற்கு நெட்டன்யாகு 120 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 61 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 61 பாராளுமன்ற உறுப்பினர்களை நெட்டன்யாகு பெற்றுக்கொண்டால் மாத்திரமே பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான மசோதாவை தோற்கடிக்க முடியும். ஆனால் தற்போது குறித்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக குறித்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக 74 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கின்றார்கள். மேலும் ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்பு நெட்டன்யாகு குறித்த சட்டமூலத்தினை பின்வாங்காவிட்டால் 74 பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறித்த மசோதாவுக்கு ஆதரவாகவே வாக்களிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தற்போது நெட்டன்யாகு உச்சக்கட்ட மன அழுத்தத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளார். ஒவ்வொரு தலைவர்களுடைய காலில் விழுந்தாவது தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக நெட்டன்யாகு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்திலே நெசட் சபையிலே குறித்த மசோதாவானது அதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்ற முழுமையாக கலைக்கப்பட்டுவிடும். நெட்டன்யாகுவின் பிரதமர் பதவியும் பிடுங்கி எறியப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் வருகின்ற அக்டோபர் மாதம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்த வேண்டும். மேலும் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தலை நடத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் காசாவிலே அடுத்த கட்ட போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் யுத்தத்தினை முழுமையாக நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இருப்பினும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு நெட்டன்யாகுவின் பதவி பறிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நெட்டன்யாகு ஒரு பொழுதும் சும்மா இருக்க போவதில்லை. தன்னுடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நெட்டன்யாகு எதை வேண்டுமானாலும் செய்வார். எனவே பாராளுமன்றம் கலைக்கப்படுமாக இருந்தால் நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே இராணுவ ஆட்சியை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரியையும் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைமை அதிகாரியையும் நெட்டன்யாகு
நெட்டன்யாஹு மாற்றம் செய்துவிட்டார். தனக்கு ஆதரவான தலைமை அதிகாரிகளையே நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் நியமித்துள்ளார். எனவே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் நெட்டன்யாஹு தன்னுடைய ஆதரவான தளபதிகளை பயன்படுத்தி ஒரு இராணுவ ஆட்சியை அவசரமாக நடைமுறைப்படுத்தலாம். இவ்வாறு நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே இராணுவ ஆட்சியை ஆரம்பித்து காசாவிலே யுத்தத்தினை தொடர முடியும். இருப்பினும் நெட்டன்யாஹு இராணுவ ஆட்சியை ஆரம்பித்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே உள்நாட்டு போரை வெடித்துவிடும். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மையையும் சிதைத்துவிடும். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து முஜாஹிதீன் படைப்பிரிவினுடைய மூத்த தலைமை அதிகாரிகளில் ஒருவரான அபு யூசுப் அவர்களும் ஒமர் அல் காசிம் படைப்பிரிவினுடைய தளபதிகளில் ஒருவரான அலி அபு ரஹ்மா அவர்களும் காசாவின் யுத்தகலத்தில் கொல்லப்பட்டிருப்பதாக குறித்த படைப்பிரிவுகளுடைய ஊடக பேச்சாளர்களே உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளின் உடல்களை கண்டெடுத்துள்ளது. விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாகவே இடிபாடுகளுக்குள் இருந்து 2 பணைய கைதிகளுடைய உடல்களை மீட்டெடுத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களில் 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் அதனோடு வந்து 2 படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல் கஸாம் படையினர் கான் யூனிஸின் தெற்கு பிரதேசமான நஜ்ஜார் பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையையும் ஷபாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய 6 சிப்பாய்களையும் மொத்தமாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றில் பொறியொன்றினை வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த பொறியிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் சிக்கி மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.